இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சாங்கை காமிக்கிறாங்க. அவள் தன்னோட ஆர்ட் எல்லாமே கொண்டு வந்து அங்கே மைக்கேல்கிட்ட காமிச்சிட்ருக்கா. ஸோ அப்போ அவர் இது வந்து கேலரியில் வைக்கிற லெவலுக்கு இன்னுமே வந்து ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களால் எக்ஸிபிஷனில் இதை வைக்க முடியாதுன்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, ஆர்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது, இதுக்கு பின்னாடி எவ்வளோ கலைநயம் ஒளிஞ்சிருக்கு பாருங்க அப்படின்றத சொன்னதும் அவர் அங்கே அதை நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் அப்படிலாம் இதில் வந்து எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு மனசுல ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுச்சேக்கா. சரி, இதை நீங்கள் உங்கள் எக்ஸிபிஷனில் வைக்கல என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுற மாதிரி பேசிச்சேக்கா. அங்கே ஆஃபீஸில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே அவள் நோட்டீஸ் பண்ணிச்சேக்கா. ஸோ அப்போ அவருக்கு ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. சரி, நான் வந்து ஒத்துக்கிறேன் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு உங்கள் கூட சேர்ந்து, பட் எக்ஸிபிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் எல்லாம் இருக்காது, பேக் பேஜில் தான் உங்கள் இருக்குன்னு சொன்னதும் கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஆர்ட்டு தான் வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திரும்ப மிரட்டினதுமே அவருக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு அவர் கான்ட்ராக்ட் போட ஒத்துக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷமாகிட்டு அங்கே வந்து கிளம்பி வந்துச்சேக்கா. தன்னோட ஹஸ்பண்ட் சூட் அங்கே கால் பண்ணி என்னோட பெயிண்டிங் எல்லாமே இந்த டைமே வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சேக்கா. உன்னை நினச்சி எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணதான் என் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய புண்ணின்னு அவன் சொல்கிறான். நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே கார்லேருந்து இறங்கிட்டு அவனுக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், அவனுக்கு என்ன வந்து தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு தன்னோட ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. உள்ளே போய் பார்த்தா வீட்டில் அவனை ஆளை காணோம். எங்கே இவன் வீட்டில் தானே இருக்கதா என்கிட்ட சொன்னான், எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு ஒருவேளை ஆர்ட் கேலரியில் இருப்பானு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தான். பட் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே சியான்னு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அவன் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி என்னை கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களோட ஒய்ஃபுக்கு இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கோவப்பட மாட்டாங்களான்னு சொன்னதும், நீ வேற, நான் என்ன அவளை போய் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள் ஜஸ்ட் எனக்கு ஒரு படம் காய்க்கிற மரம் மட்டும்தான், எனக்கு அவள் மேலே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுமே நம்ம சாங் அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகிடுறேன், நீ தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே அவள் கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணுறான். அங்கே அந்த பேச்செல்லாமே கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கவலையாயிட்டு அவள் அழுதுகிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. ஸோ எனக்கு இப்போ ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக புரிஞ்சுக்குச்சு, நான் எப்பயுமே பேசிகிட்டு இருந்தா கவனம் செலுத்தாமல் ஃபோனில் எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக டைப் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நீ அப்போ இருந்தே என்னை வந்து இக்னோர் தான் பண்ணிட்டு இருக்க. நான் தான் முட்டாள் மாதிரி உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேனா, நீ ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்க ஷூ, கண்டிப்பாக அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு அவள் சொல்கிறா. ஸோ அங்கே சியாவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவள் கலெக்ட் பண்ண சொல்லி அங்கே செக் பண்ணா. அவளுமே ஆல்ரெடி மேரீடானவ தான், மேரேஜ் பண்ணிட்டு தான் சேர்ந்து அஃபேர் வச்சுட்ருக்கா. அவள் ஹஸ்பண்டோட நேம் வந்து கு, அவன் கு குரூப் கம்பெனியோட சிஇஓன்றதுமே அவளுக்கு தெரிய வருது. ஸோ அங்கே அந்த ஆக்ஷன் ஃபங்க்ஷனுமே நடந்துட்டுருக்கு. அதில் பார்த்தா நம்மளோட ஹீரோ கூமே அங்கே வந்து உட்காந்துட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினுமே போய் உட்காந்துருக்கா. அவளோட அந்த ட்ராயிங் தான் இன்றைக்கி வந்து ஆக்ஷனுக்கு வந்திருக்கு போல். ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு ஒரு 21 ஸ்டார்ட் பண்ணுறாங்க அங்கே வந்து பெட் கட்டுறதுக்காக. நம்ம ஹீரோயின் அவன்ட்டு அந்த எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறா பிக்சரை பற்றி. இதில் இருக்க ட்ராயிங்கை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அர்த்தம் உங்களுக்கு புரியும். இந்த பையன் வந்து நைட்டு வந்து அவள் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு வீட்டுக்கு தெரியாமல் அவன் போயிட்டுருக்கான் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, அப்படிலாம் எனக்கு என்னமோ தெரியலையே, ட்ரா பண்ணவங்க ஒருவேளை இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட நினச்சி பண்ணியிருக்கலாம்லன்னு சொன்னதுமே, அப்படி கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியா பயந்து போய் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிஸ் பண்ணுறதுல ஒரு திருட்டுத்தனம் தெரியுது பார்த்தீங்களான்னு சொல்கிறா. ஸோ அவளுக்கு தன்னோட ஹஸ்பண்டும் இவனோட ஒய்ஃபும் சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிக்கிட்ட சீன் மட்டும்தான் அங்கே கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அதை அவன் பார்த்துட்டு உண்மையிலே வா, உங்களோட வந்து திறமை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, உங்களோட பார்வையுமே ரொம்பவே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். ஸோ அங்கே வந்துட்டு அங்கே ஏழை எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் அங்கே 2 மில்லியன் 1 மில்லியன் சொல்லிட்டு அங்கே பெட் கட்டி விடுறா வேணுக்குனேவும். அவனுமே வந்துட்டு 5 மில்லியன் கட்டினதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது, என்னென்ன நடந்துட்டுருக்கு, இதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுமே அதுக்கு மேலே கேட்கவுமே அவன் பார்த்தா அங்கே 10 மில்லியனுக்கு மேலே வந்துட்டு அங்கே பெட் கட்டிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயின், ஐயோ கடவுளே, நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பெட் கட்டிட்டீங்களா, என்னால் இதுக்கப்புறம் இதை வாங்க முடியாதுப்பா, சரி ஓகே நீங்களே வாங்கிக்கோங்க, உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குனான்னு சொல்லிட்டு தன்னோட விசிட்டிங் கார்டையுமே அவள் கொடுத்துட்டு போயிடுச்சுக்கா. இது எல்லாம் நம்ம ஹீரோயினோட பிளான் தான், அந்த பெயிண்டிங் அவனை வாங்க வைக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோவுமே வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் அந்த பெயிண்டிங்கை பற்றி கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனவே பற்றி யோசிச்சுட்டு அவளை பற்றி அவனுக்கு வந்து யோசனை வந்துச்சுக்கு. ஸோ அங்கே வந்து கார்டையுமே எடுத்து பார்த்துட்டு அவளோட நம்பரை டயல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வேற அவள் யோசிச்சுட்ருக்கான். இப்போ கதவை யாரும் நாக் பண்ணுறாங்களேன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே நின்றுட்டுருக்கா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாங், நாங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே வாங்கலையேன்னு சொன்னதுமே அவள் தான் அந்த பெயிண்டிங்கோட ஓனரே,
ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. அவன் கையில் இருக்க கார்டை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு அவள் எதுவுமே பேசாமல் வெட்டிங் ஃபோட்டோக்கு முன்னாடி போய் அங்கே நின்றுட்டுருக்கா. ஸோ நீ என்ன என்னோட ஒய்ஃபை தெரிஞ்சவ மாதிரியே பார்த்துட்ருக்கே, உனக்கு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, இல்லைப்பா இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, அதை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் இது என்னோட ஒய்ஃப் சியான்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே அவள் வந்து பெயிண்டிங் எல்லாத்தையுமே அங்கே க்ளீன் பண்ணி அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம கோ அவ்வளோவே ரொம்ப அமைதியாக பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த பெயிண்டிங்கை வந்து அங்கே டச் பண்ணிவிட்டு அவன் வந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணதுமே டக்குன்னு தொடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிடிக்கும்போது ஸ்லிப்பாகி 2 பேருமே ஹக் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு அவள் என்ன ஐடியா பண்ணி வந்தாலும் அது நடக்குதுன்னு. பட் அங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டு அவங்க ப்ளஷ் பண்ணுற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் வந்து அங்கே பேசினதுமே, நீ உண்மையிலே என்னோட ஒய்ஃப் மாதிரி கிடையாது, ரொம்ப பொலைட்டான பர்சனாக மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும், நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களோட ஒய்ஃபை பற்றியே பேசிட்டு இருக்கீங்களே, ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு சொன்னதுமே, ஆமாம் நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நீ உன்னோட ஹஸ்பண்டோட நேமை ஒரு டைம் கூட யூஸ் பண்ண மாட்டியே, உனக்கு அவனை வந்து சுத்தமாக பிடிக்காத, அவன் உன்னை சீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கு. அப்போ அவன் அங்கே பேசாமல் போய் உட்காந்ததுமே, அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி எல்லாமே தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் தெரியாது எல்லாமே தெரியும்னு சொல்கிறான். பார்த்தா இவன் வேணுக்குதே எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோயின்ட்டு ஆக்ட் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேத்துக்கு ஆஃபர் போயிருக்கன்றத அவங்க அசிஸ்டண்ட்டை வந்து ஆச்சு ஆல்ரெடி வந்து விசாரிச்சுருந்துருக்கான். ஸோ அப்போவே தெரிஞ்சு போயிருக்கு. அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து பேசாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவனை அங்கே செடியூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து நம்ம 2 பேருமே அங்கே அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேணாமா, நம்ம 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, பட் எனக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் ரொம்பவே பிஸியான பர்சன், உன்னோட இந்த பழிவாங்கும் படலத்தில் என்ன வந்துட்டு நீ சேர்த்துக்காத, நான் அதை விருப்பமே படமாட்டேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அப்போ அவன் நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா இப்போ கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து போக சொன்னதுமே அவங்க போயிட்டு இருந்தா. வேணுக்குனே மாடியில் நின்று அவளோட பெயிண்டிங்கை கொளுத்தி விட்டு அதில் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே ஒரு நக்கலாக அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டுருக்கா. ஹீரோயின் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்து, மேடம் நீங்கள் ஆக்ஷனுக்காக வச்சுருந்த இந்த பெயிண்டிங் வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆகிருக்கு, நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிளைம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கா, இதை என் கையால் நானே பண்ணது, அதை எப்படி காப்பிரைட் வரும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அவள் கொண்டு போய் வச்சது ஃபேக் தான். ஸோ அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது, அவளோட ஹஸ்பண்ட் ஷூ வந்து இவ்வளோ மாதிரியே பெயிண்டிங்கை வந்து காப்பி வந்துட்டு கரெக்டாக அங்கே பண்ணியிருக்கான். பட் அவளால் வந்து ஒரிஜினல் எது ஃபேக் எதுன்னு கூட கணிக்க முடியாத லெவலுக்கு அவன் திறமையாக பண்ணியிருந்திருக்கான். அவளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடுது இது எல்லாம் அந்த ஷூவோட வேலை தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவனுக்கு அங்கே கால் பண்ணிட்டு இருந்தா. அவன் ஒரு டைம் கூட ஃபோன் எடுக்க மாட்டான். என்னன்னு பார்த்தா இந்த ஷியா கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இவன் எப்படி ஏமாத்துவான்னு தெரியலேன்னு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டேவும் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே கூ வந்து பக்கத்தில் நின்றுட்டு, நீ இப்படியா அடுத்தவங்க ஹஸ்பண்டை வந்து நீ இன்வைட் பண்ணுறது கரெக்டுன்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அப்போ அங்கே கீழே பார்த்து ஷியாவும் ஷூவுமே சேர்ந்து ஒன்றா போயிட்டுருக்காங்க. அது உன்னோட ஒய்ஃப் தானே, அவன் கூட சேர்ந்து இருக்கிறதுன்னு சொன்னதும் ஆமான்னு அவன் சொல்கிறான். அது உன் ஹஸ்பண்ட் தானேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஆமான்னு சொன்னதுமே, ஒருவேளை அவன் வந்து என்னோட ஹஸ்பண்ட்ன்ற வாசம் நீ பழி வாங்க வேணான்னு நினைக்கிறியா அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, உன்ட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுல என்ன நீ வந்து சேர்த்துக்காதன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அதை எப்படி சேர்க்காம இருக்க முடியும்னு சொல்லி கேட்டுட்டு அவளோட ரிங்கை வந்து அங்கே கழட்டிட்டு இருக்கா. அந்த கோட்டையுமே கழட்டிட்டு அவன் மடியில் போய் அங்கே உட்காந்துடுறா. ஸோ அங்கே அவனுக்கே அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே, நீ இப்போ வந்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு என்ன தெரியாமல் இருக்கா, எனக்கு நல்லாவே தெரியும், நீ இங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின், பரவாயில்லையேப்பா நீ கேமராவை பார்த்துட்டியான்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சிடுறா. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்கா, நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷூ வந்து அந்த பெயிண்டிங்கை தூக்கி அந்த ஷியாவோட தாத்தாக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பான் போல். ஸோ அதையுமே அவள் கண்டுபிடிச்சிட்டா. ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கா. இப்போ நீ வந்து என் கூட சேர்ந்து இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுல கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் கண்டிப்பாக வந்து உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன், நாளைக்கு ஹெட் நியூஸே இதாக வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவள் மிரட்டினதுமே, நீ இப்படிலாம் என்னை வந்து மிரட்டி பார்த்தேன்னா நான் பயந்துருவேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்காக தான்ப்பா இருக்குது. ஏன்னா உன்ன மாதிரி பெரிய வந்துட்டு ஃபேமிலியோட பையன் பொண்டாட்டி வந்து வேற ஒருத்தையும் கூட அஃபேர் வச்சுட்டு இருக்கா. பட் அதை பற்றி
பற்றி எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? அப்படின்னா உனக்கு வேற யார் கூடயாச்சும் சேர்ந்து அஃபேர் இருக்கணும், இல்லை அவங்க மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதனால தான் நீ வந்து எதையுமே கண்டுக்காமல் இருக்க அப்படின்னா இந்த நியூஸை நான் வெளியே விட்டேன்னா இதுவுமே உண்மைன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆகுலன்னு சொன்னதுமே, இன்னமே என்னை பற்றி நீ முழுசாக தெரியாமல் என்கிட்ட வாலாட்டிட்டு இருக்க, இதை நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா விஷயத்துக்கு நீ தான் பொறுப்பாவன்னு சொன்னதும் ஹீரோயின், நான் இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் கண்டிப்பாக அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு எந்த இலைக்கு வேணாலும் போவேன்னு சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம், நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் அதை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அவளோட அந்த குடோனுக்கு போய் வச்சிருக்க பெயிண்டிங் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா அதில் ஏகப்பட்டது வந்துட்டு ஃபுல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது. ஸோ அவளுக்கு புரிஞ்சுக்குது எல்லாமே இந்த ஷூவோட வேலை தான்னு. அவங்க வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை யாராருக்கு வந்து ஃபேக் பெயிண்டிங் வந்து கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவேன், ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை பற்றி அங்கே நம்ம ஹீரோட்டையுமே அவங்க அசிஸ்டன்ட் சொன்னதுமே நம்ம ஹீரோயினை பற்றி அவ யோசிச்சுருக்கான். அவளோட ஹஸ்பண்ட் ஷூவோட சேர்ந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நீ சைனா ரிட்டர்ன் வந்திருக்க, என்கிட்ட இதை பற்றி நீ இன்ஃபார்மே பண்ணலையேன்னு சொன்னதும், ஏன் இல்லை நான் உன் ஸ்டூடியோக்கு வந்தனேன்னு சொன்னதும் அவனுக்கு டக்குன்னு பயமாயிருது. அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணதை எதுவும் பார்த்துட்டாலோ என்னமோன்னு. பட் அங்கே நீ ஸ்டூடியோவில் இல்லைன்னு சொன்னதுமே, ஆமாம் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்க போயிருந்தேன்னு சொன்னதுமே, ஆமாம்மா எனக்கு தெரியுமே நீ எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு உன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டேக்கா. சரி ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நீ இது ரொம்ப மனசளவில் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் கேள்விப்பட்டேனே, யார் அது அப்படின்ற செட்டு இங்கே கேட்கும்போது, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க, நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாதுப்பா, ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்களாமேன்னு சொன்னதும், ஓ நீ அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கியா, ஆமாம் ஆமாம் அவங்க உண்மையிலேயே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னதும், அப்படியா சரி ஓகே, நீ வந்து செட்டு இங்கே கேட்கும்போது அதை பற்றி நீ எதுக்காக ஏன்ட்ட கேட்டுட்ருக்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு என்ன தெரியும்னு சொன்னதுமே, அது எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்ற செட் அவள் கேட்குறா. சரி ஓகே, அவங்க தாத்தா பெரிய பிஸ்னஸ்மேன் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், என்னை கூட்டிகிட்டு போய் நீ ஒரு டைம் வந்து மீட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்ற செட்டு கேட்டதும், ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்ற செட்டு அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மயக்கமானதுமே நம்ம ஹீரோயின் ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கே, மை டியர் ஹஸ்பண்ட் நாளைக்கு நீ ரெடி ஆகிக்கோ, உனக்கு எப்படி வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது பார் அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட்டு அங்கே அதே மாதிரி அங்கே கிளம்பி வரும்போது அந்த ஷோவை பார்த்தா எல்லாத்தையுமே ஹேண்ட் ஷேக் பண்ண கை ட்ரை பண்ணுறான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. பட் அதை கண்டுக்காமல் அவளை அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே உள்ளே போனதுமே அங்கே கூட சேர்ந்து அங்கே ஷியாவுமே இருக்கா, அவளுமே ஹீரோயின் மாதிரியே சேமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. கூட்டை இது என்னோட டீச்சர் ஷூன்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. இது யார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஷூட்டை கேட்டதுமே, இது என்னோட ஒய்ஃப் சாங்குன்னு சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி, உங்களோட டேஸ்ட்டுமே என்ன மாதிரியே இருக்கே, சேம் ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற சொன்னதும், ஆமாம் நீயுமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, இந்த லிப்ஸ்டிக் கலர் உனக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு சொன்னதும், இப்போ நீங்களுமே ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கொடுக்க வரும்போது, எனக்கு வந்து மற்றவங்க யூஸ் பண்ண பொருளை யூஸ் பண்ணுறது பிடிக்காதுன்னு அவள் சொல்லதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம குகு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின், நீ வந்து ஃபேக்காக ட்ரெஸ்ஸை போட்டிருக்க போலையே அப்படின்ற சொன்னதும், என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட ஒரிஜினல்னு சொன்னதுமே, ட்ரெஸ் தான் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க, என்னோட தான் வந்து ஒரிஜினல், இங்கே பார்த்தியா உள்ளே வந்து அவங்க எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறா. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேக்காக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே நீ போட்டிருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணதும் அங்கே அந்த ஷியாவுக்கு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வேணுக்குனே நைட் அங்கே வந்துட்டு உள்ளே எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கா அந்த ட்ரெஸ்ஸில். ஸோ இவளை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக அப்போ அங்கே அந்த ஷியா ரொம்ப கோவமாக இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த சாங்கை வந்து பண்ணதுக்கு நான் எல்லாரும் முன்னாடி வச்சு உன்ட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொன்னதுமே, அது உன்னால் முடியுமான்னு சொன்னதும், ஏன் இல்லை கண்டிப்பாக பாரு அப்படின்றத அவன் சொல்கிறான். பாட்டில் எடுத்து அதில் வந்து ஃபேக்காக ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கொண்டு போய், மிஸ்ஸஸ் சாங் நீங்கள் எப்பயுமே ஒரு பொருளை பார்த்ததுமே விலை மதிப்பு கரெக்டாக சொல்வீங்களாமே, இதை பற்றி நீங்கள் வந்துட்டு சொல்ல முடியுமான்னு சொன்னதுமே, ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி இது அட்லீஸ்ட் 1 மில்லியன் காட்சி இருக்கும்னு சொன்னதுமே, அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். பார்த்தீங்களா இதோட விலை வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2000 யுவான் கூட இருக்காது, நான் ஸ்ட்ரீட் கடையில் தான் வாங்கினேன், இவங்க வந்துட்டு எப்படி ஃபேக்காக சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே, என்னப்பா முந்தி மாதிரி நம்ம சாங்கால வந்து எதையுமே கரெக்டாக பார்த்து சொல்ல முடியலையான்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூக்கு அதை பார்த்துட்டு அசிங்கமாயிடுச்சாமா, பேபி நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா, வா இங்கேருந்து போகலான்னு சொன்னதுமே, அப்படியா ஜஸ்ட் 2000 தானா, இங்கே தாங்க அந்த பாட்டில்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை வாங்கி கீழே போட்டதுமே அங்கே அவ்வளோதான். அவங்க அந்த ஷியாவோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அதை வந்துட்டு பிடிச்சிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதோட விலை எவ்வளோ தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது அதை கேட்டுட்டு ஹீரோயின், ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதை தானே நான் சொன்னேன் 1 மில்லியனுக்கு மேலே இருக்குன்னு
இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து எதுக்காக வந்துட்டு பொய் சொன்னேன்னு சொல்லி கேட்டதும் நீ என்ன உளறிட்டு இருக்க, இது வந்துட்டு நான் வந்து ஒரு 200 கூட வாங்குவேன், ஆனால் அது என்னோட பொருள், அது எப்படி உனக்கு உடைக்கிறதுக்கு உரிமை இருக்கும், நான் அதனால தான் இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தேன், நீ இப்போ என்னை அசிங்கப்படுத்தியிருக்க, எல்லா முன்னாடியுமே நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் நான் ஏன் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அப்போ அங்கே ஷூ பேபி இது உன்னோட தப்பு தான், நீ வந்துட்டு சாரி கேளுன்னு அவன் சொல்கிறான். கோ இறங்கி வந்துடுச்சேக்கா, நீங்கள் என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க, சாங் ஏன் மன்னிப்பு கேட்கணும், இதை என்னோட ஆஃபீஸ்க்காக நான் தான் வாங்கியிருந்தேன், இது 2 மில்லியன் யுவான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ நீ வந்துட்டு ஃபேக்காக இங்கே ஒரு வேலையை சொல்லிட்டு சாங்கை இதுக்காக அசிங்கப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அங்கே அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு ஐயோ நான் தெரியாமல் சும்மா விளையாட்டுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறான். அவங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாமே இவன் எப்படி சாங்கை வந்து அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை மோசமாக அங்கே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஷியாவோட தாத்தாவுமே இங்கே கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. இடைக்கு வந்தவங்களுக்காக அங்கே வந்து தேங்க்யூ சொல்லிட்டுருக்காரு. எல்லாருமே அவருக்கு அங்கே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, பட் பெஸ்ட்டு கிஃப்ட் எதுனா ஷூ கொடுத்தது தான், அவன் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெயிண்டிங் கொடுத்தான்னு சொன்னதும் எல்லாருமே அவனை பாராட்டும் போது நம்ம ஹீரோ ஏன் அந்த பெயிண்டிங் வந்துட்டு எங்களுக்கு காமிக்க முடியுமான்னு சொன்னதுமே ஏன் இல்லை காமிக்கலாமேன்னு அவர் சொன்னதுமே இந்த ஷூக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. ஐயோ கடவுளை அவள் பார்த்துட்டானா நான் வசமாக மாட்டிக்குவனே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஆயிடுச்சுக்கு. பட் அங்கே அவங்க பெயிண்டிங்கை கொண்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் இது ஃபேக் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீ எங்களை எப்படி வந்துட்டு அவமரியாதைப்படுத்துவ, ஷூ போய் எங்களுக்கு வந்து ஃபேக்காக கொடுத்தா நீ சொல்கிறியான்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஷூக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. அது எப்படி இருக்கும், நான் வந்து ஒரிஜினலை வந்து நான் தானே எடுத்து வச்சுட்டு ஃபேக்காக தானே அவளுக்கு வந்து வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே ரொம்பவே எம்பரேஸ்மெண்ட் ஆயிடுது. இப்போ நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒயினை கொண்டு போய் எங்கள் மேலே அதுமே ஊற்றி விட்டதுமே அவருக்கு கோவமாயிட்டு நீ எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பார்த்தாங்க வந்துட்டு அந்த பெயிண்டிங் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்ததுமே அங்கே இருக்குது எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிட்டு அப்போ ஷூ வந்து ஃபேக்காக தான் கொடுத்தானான்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வேணுக்குனே அந்த ட்ரிங்க்கில் வந்து எதையோ கலந்து விட்டு அங்கே ஊற்றி விட்டுருக்கா. ஸோ அதனால தான் அப்படி ஆயிருந்திருக்கு. ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. நான் நினச்சதை விட இப்போ பெரிய ஆளாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். எக்ஸ்பர்ட் இருக்காரு, இது ஃபேக்காக இல்லை ஒரிஜினலாக நான் செக் பண்ணி பார்க்குறேன், இப்போ தெரிஞ்சு போயிடும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கே பயமாயிருது. ஐயோ கடவுளை நான் இதை பற்றி யோசிக்காமல் விட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அவர் செக் பண்ணி பார்த்தா அந்த கலர் எல்லாமே பேடான வாசி, இது ஃபேக் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணதும் ஹீரோயினுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அங்கே ஷோக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது எல்லாரும் முன்னாடியுமே. இப்போ அந்த சியா சொல்கிறா தாத்தா இவளோட பேச்சில் நீங்கள் நம்பாதீங்க, ஷூ போய் அப்படி பண்ண மாட்டாருன்னு சொன்னதுமே இப்போ உண்மையை சொல்லு ஷூ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும் வசமாக மாட்டிக்கிட்டான். பொண்டாட்டி முன்னாடியுமே உண்மை சொல்ல முடியாமல் ஆமாம் இது என்னோட கையால் நானே வந்து அவளோடதை பார்த்து வரைஞ்சது தான், இது ஃபேக் தான் அவன் சொன்னதும் அதை கேட்டுட்டு தாத்தாக்கு அங்கே நெஞ்செல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வாப்பா நீ வந்து உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்க, நான் நினச்சி கூட பார்க்கல நீ இவ்வளோ பெரிய ஆக்டர்னு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிச்சுருக்கான். அப்போ அங்கே தாத்தா ரொம்ப கோவமாயிட்டு ஒன்றை மாதிரி ஆள் கூட சேர்ந்து எந்த ஒரு உறவுமே எங்கள் குடும்பத்துக்கு தேவை கிடையாது, நீ எவ்வளோ தைரியம் தான் ஃபேக்கான பெயிண்டிங்கை கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்தியிருப்ப, உன் பெயிண்டிங் தேவை கிடையாது எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அங்கே அந்த ஷியாக்கு ரொம்பவே கோவமாயிட்டு நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப ஆசையாக லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் நீ வந்து ஃபேக்காக வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்க, ஃபேக்காக ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்க, நீ எவ்வளோ தூரத்துக்கு என்ன சீட் பண்ணிட்டு இருப்ப, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காதன்னு சொல்லிட்டு அவள் வேற கோவப்படுறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. போய் நீங்கள் எதுக்காக வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அது ஒரிஜினல் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னதுமே ஏன்னா நீ ஷின்னோட பொண்ணு அப்படின்றத சொன்னதும் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட ஐஸை பார்க்கும் போதே தெரியுது உன் அம்மா மாதிரியே இருக்குன்னு, அதனால தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவங்களுமே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பெயிண்டர் தான்ப்பா, பட் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம ஹீரோ அப்போ அங்கே வந்து அவகிட்ட பேசிட்டு உண்மையிலே வந்து நான் நினச்சி கூட பார்க்கல, நீ கரெக்டாக எப்படி பார்த்து கண்டிங் பண்ணுவேன்னு, நான் நினச்சி பார்க்காத லெவலுக்கு உன்னோட ரிவெஞ்ச் இன்னைக்கு இருந்துச்சுன்னு சொன்னதுமே எனக்கு இதெல்லாமே வந்து பெஸ்ட்டாக பண்ண தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு நான் அவரோட பெயிண்டிங் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட்டேன். ஸோ நீ அவர்கிட்ட இந்த பெயிண்டிங்கை கொண்டு போய் கொடுத்துரு, ஃபேக்காக அவர் வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரிஜினலே அவருக்கு கிடைக்கும்னு அவர் சொல்கிறா. ஸோ அப்போங்க இன்னைக்கு வந்துட்டு நீ வந்து இப்போ எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை, அதுக்கு நீ என்ன வந்து கொடுக்க போகிற அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்கான். உன் கூட சேர்ந்து நான் கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இல்லை கண்டிப்பாக உனக்கு கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவள் தன்னோட ஹேர் எல்லாமே விரிச்சு விட்டு அவனை பிடிச்சி அங்கே ஃபோர்ஸ் பண்ணி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. கீழே வந்துட்டு ஷூ வாங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா வந்துட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இந்த கோ என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, என் பொண்டாட்டியோட சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஆளை காணோம். இப்போ எதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என் ஒய்ஃபை பிடிச்சி என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, சாங் எங்கே இருக்க
இருக்காங்க. நான் என்னோட பொண்டாட்டி கூட சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு அதில என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க இருக்க எல்லாருமே, ஆமாப்பா 2 பேருமே சேமா தானே ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இவன் தப்பா புரிஞ்சிருப்பான்னு சொன்னதும், அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஷியா வந்து எனக்கு எப்படி துரோகம் பண்ணலாம்? புருஷன் கூட சேர்ந்து உறவு சரியில்லன்னு அவ சொன்னாளே, பட் இப்ப என்ன வந்துட்டு இவ இந்த மாரி பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு, உன் ஒய்ஃப் கூட நீ கிஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவனால எதுவும் பேச முடியல. பேசாம அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் அங்கே வெளியே வந்துட்டு உன் ஹஸ்பண்டோட மூஞ்ச பார்க்கணுமே இப்போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ இன்னைக்கு நீ கோஆப்ரேஷன் என் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டதுக்கு அப்படின்றத சொன்னதும், திரும்ப நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் பயங்கரமாக கிஸ் பண்ணதுமே அவள் வாயிலேருந்து பிளட்டே வந்துடுது. அவள் சரிப்பா நான் வந்துட்டு இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, நம்ம 2 பேருமே சேர்ந்து துரோகம் பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டுருக்கா. ஸோ இவன் அங்கே கேலரியில் உட்காந்துட்டு அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவள் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு எல்லாத்தையும் போட்டு அங்கே உடச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பேபி அப்படின்ற சொல்லிட்டு ஒரு ஃபைலை தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. இவன் என்னாச்சின்னு சொல்லிட்டு அப்படியே பாசமாக இருக்கிற மாதிரி ட்ராமா பண்ணதுமே எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போச்சு பேபின்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, நம்ம திவாலே ஆகிட்டோம், என்னோட பெயிண்டிங் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கு, கடன் எல்லாமே ரொம்ப அதிகமாயிட்டுருக்கு, என்னால் எதையுமே சமாளிக்க முடியல, இதுக்காக நம்ம 2 பேருமே வந்து சேர்ந்து ஒன்றா இருந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க முடியும்? நான் உன்னை சேஃப்டியாக பார்த்துக்கிறது என்னோட கடமை தானே, இதில் நீ பேசாமல் சைன் பண்ணிடு, நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அப்படி கண்டிப்பாக எப்பயுமே விட மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நீ என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேக்கான வந்து அது டைவர்ஸ் தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம 2 பேருமே ஒன்றா தான் இருக்க போகிறோம், பட் ஜனங்களுக்கு முன்னாடி ஃபேக்காக டைவர்ஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ட்ராமா பண்ணுவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலான்னு சொல்லும்போது, பட் இருந்தாலுமே அவன் ஒத்துக்கவே மாட்டான். பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அங்கே வெளியே அவகிட்ட இருந்து எல்லா கடனையுமே திரும்ப வசூல் பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு பயங்கரமாக அங்கே கத்திட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு இது இவ்வளோ ஸ்பீடாக நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோயின் மேலே தண்ணியெலாம் ஊற்ற வந்ததுமே வேமா ஷூவை பிடிச்சி நிப்பாட்டிட்டு அவள் போய் மறைஞ்சிக்கிறான். அப்போ அவன் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது, இதுதான் சாங்கோட போர்ஷன், இவனை பிடிச்சி அடித்தா காசு வந்துரும்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடி வெளுத்ததுமே வேணுக்குனே நம்ம ஹீரோயின் விளங்கி நின்று அங்கே வேடிக்கை பார்த்துட்டேக்கா. ஸோ அவளுக்கு அங்கே ஆசை தீர அடி விழுந்ததும், அதுக்கப்புறம் ப்ளீஸ் என்னோட ஹஸ்பண்டை எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் அவருமே பாருங்கள் கூடி சீக்கிரம் டைவர்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்லாம் அங்கே காமிச்சிட்டேக்கா. நீங்கள் அவரை டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விடும்போது கீழே விழுக போகிற டயத்தில் கரெக்டாக அப்போ அங்கே கூ வந்து பிடிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, உன் பொண்டாட்டி என்னோட ஆஃபீஸில் வந்து லோன் வாங்கி வச்சிருக்கா, அதை அடைக்க முடியலன்னா யார் கொடுப்பாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஐயோ கடவுளை தலைக்கு மேலே வெள்ளம் போயிருச்சா, இதுக்கப்புறமே என்னால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற சொல்லிட்டு, கரெக்டாக பேபி நீ சொன்னது, நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே அந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை வாங்கி எல்லாத்தையுமே காமிச்சு, இப்போ இவள் வாங்கியிருக்க லோனுக்கெல்லாம் இவ தான் பொறுப்பு, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு செல்ஃபிஷாக பேசினதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. வாசமாக வந்து மாட்டிக்கிட்டியாடா அப்படின்ற சொல்லிட்டு செல்ஃபிஷ் தனத்தை காமிச்சு நீயாவே உன் தலையில் மண்ணலி போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ஏன்னா அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதில் சக்ஸஸ் ஆகிடுறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோட்ட நம்ம ரொம்பவே சக்ஸஸ் ஆகிட்டேன்னு சொன்னதுமே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஸோ நீ இப்போ அதுக்கு ரிவார்டு கொடுக்க வேணாமான்னு சொல்லும் போதே அவள் வேமா பிடிச்சி ஹீரோயினை வம்பு பண்ணி போஸ்ட் பண்ணதுமே அவள் பிடிச்சங்க தள்ள ட்ரை பண்ணாலுமே அவன் விட மாட்டான். அவன் சொன்னான் இல்லையா, நீயா வந்து வசமாக என்கிட்ட மாட்டாத, அதுக்கப்புறம் நினைச்சாலுமே நான் விட மாட்டேன்னு, அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருந்தான். அங்கே ஷூ வந்துட்டு உள்ள பேபின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வந்துட்டுருக்கான். நம்மளோட டைவர்ஸ் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் வேமா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவன்கிட்ட போய் அவங்க வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டுருக்கா. அப்போங்க உனக்காக தான் பேபி நான் இதை பண்ணிட்டுருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம 2 பேருமே ஒன்று சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவர் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு, எனக்காக நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, லோன் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு, நான் அடைக்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்காக ஒரு ஃபேக்காக ஒரு பெயிண்டிங் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொன்னதுமே இதில் ரொம்பவே ரிஸ்க், மாட்டிக்கிட்ட பிரச்சனையாயிரும்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது ப்ளீஸ் அப்படின்ற சொல்கிறா, உங்களுக்கு 10% அதிகமாகவே நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னதுமே அவனுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அங்கே வந்து பெயிண்டிங்கையுமே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம பிளான் எல்லாமே ரொம்பவே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லும்போது, அப்படின்னா இதுக்கான ரிவார்டு எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் வந்துட்டு முறைப்படி நடந்து முடியட்டும்,
கண்டிப்பாக இதை விட பெஸ்ட்டாக உனக்கு நான் ரிவார்டு கொடுப்பேன்னு அவள் சொல்லிட்டு போகிறா. ஸோ அவன் பார்த்தா நெக்ஸ்ட் டே அங்கே வந்து அந்த பெயிண்டிங்கை கொண்டு போய் அங்கே வந்து சேல்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கான். அது ஃபேக் இல்லைன்ற லெவலுக்கு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் அவங்களுக்கு அது ஃபேக்கு தான் தெரியும். அதை வாங்க போகிறதே நம்ம கூவோட கம்பெனி தான். அவங்க வந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவனுக்கு லோன்மே அங்கே சாங்ஷன் பண்ணி கொடுத்துடுறாங்க. அந்த காசு எல்லாத்தையுமே ஹீரோயினோட அக்கௌண்ட்டில் அங்கே போட்டு விட்டுட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ரொம்பவே தேங்க்யூ பேபி, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் அனுப்புனதுமே அதை கேட்டுட்டு நம்ம கோ வாய்ஸில் வந்துட்டு இந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு என்னமோ உண்மை மாதிரியே ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு அவளோட பக்கத்தில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ண போனதுமே பட் அவங்க அசிஸ்டன்ட் வந்ததுமே டக்குன்னு அவன் வேலைக்கிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. சார் அது ஃபேக்குன்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் ஏன் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் எங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எனக்கும் அவருக்குமே இதுக்கப்புறம் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, நாங்கள் 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டோம், நாங்கள் வந்து என்னென்ன வந்து வேலை பண்ணுறோமோ அதுக்கு நாங்கள் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஆமாம் அப்படின்ற சேர்த்து அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க நம்ம கோ வந்து அவனோட கம்பெனி ஆளுகளை அனுப்பி விட்றாங்க. நீங்கள் வந்து ஃபேக்காக பெயிண்டிங் எங்கள்கிட்ட விற்று காசு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு பேபி நீ இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க நீ உண்மையை சொல்லுன்னு சொன்னதும் இதில் எனக்கு என்ன வந்து சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுலேருந்து விலகிக்கிட்டதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அப்படின்னா இது வேணுக்குனே தான் நீ பண்ணியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். இதில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அவங்க எல்லாத்தையுமே அவன் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவ வச்சிருக்க பெயிண்டிங் எல்லாமே ஃபேக் தான் சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அதை ஃபேக்குன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டபுளாக கூட வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா வந்து இவன் ஃபேக்காக வந்து ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே அவள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆல்ரெடி ஒரிஜினலாக மாற்றிட்டான்னு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அப்படின்னா ஆல்ரெடி உனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு நீ வேணுக்கு தான் என்னை வந்து ப்ரேம் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதுமே ஒரு லட்சணத்தை பற்றி இன்னுமே வந்து ஊர் மக்களுக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க ஷியா கூட சேர்ந்து இருந்த வீடியோவை போட்டு விட்டா. பட் அங்கே ஷியாவோட ஃபேஸ் மட்டும் ரிவீல் பண்ணாமல் விட்டா. ஏன்னா இதனால் கூவோட பேருமே கெட்டு போயிடும்ன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கா. அதை பார்த்துட்டு கூக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இப்போ அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு ஆல்ரெடி அப்போ என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சதா பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணியான்னு சொன்னதும் பிறகு வேற என்ன அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. ஸோ இவன் பண்ண ஃப்ராடு வேலைக்கு அவனையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நீ இந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு சொன்னதும் உன்னை யார் இப்போ ரிவெஞ்ச் எடுத்துருக்குது, இது ஜஸ்ட் வந்து ஸ்டார்டிங் தான், போக போக பாரு உனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத அவள் சொல்கிறா. இப்போ அங்கே நம்ம ஷூவோட பேர் அங்கே மேலே மாட்டியிருந்ததை அவள் எடுத்துடுறா அந்த போர்டையேவோ. அப்போ அங்கே கூ வந்து உன்னோட வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு பொக்கே எல்லாமே கொடுத்ததுமே எல்லா பர்சனுக்குமே ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும், உனக்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம அவன்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக சொல்லுவேன் அதுன்னு சொல்லிட்டு கையில் ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஏதோ கொடுக்குறான். நாளைக்கு கண்டிப்பாக நீ வந்து நான் சொல்கிற இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். பிறகு இவனை ஜெயிலில் காமிக்கிறாங்க. ஷியாங்க மீட் பண்ண வந்ததுமே ப்ளீஸ் பேபி என்னை எப்படியாச்சும் காப்பாற்று உங்கள் தாத்தாட்ட சொல்லின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கும்போது அவளே ஆல்ரெடி இவன் மேலே கோவமாக இருக்கா, ஃபேக்காக வந்து எல்லாமே பண்ணிட்டான்னு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் வேறு அங்கே டென்ஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கா. ஆக்ஷனுக்கு தான் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோவுமே போயிருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா பெயிண்டிங் பண்ணது தான் அங்கே வந்து விலைக்கு வந்து இருக்கா. அதை பார்த்ததுமே அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு கண்டிப்பாக அதை வாங்கணும்னு சொல்லிட்டு பெட் கட்டிகிட்டு இருக்கா. பார்த்தா அது ஏகப்பட்ட காசுக்கு அங்கே வந்து பெயிண்டிங் போயிட்டுருக்கு. அதுக்காக நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அங்கே வந்து பெட் கட்ட ஆரம்பிச்சதுமே அங்கே ஷூவுமே வந்து பெட் கட்டினதுமே அதுக்கு மேலே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இவே நீங்கள் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் ஷியா ஃபேமிலி தான் இவளை வந்து வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவங்களோட தரப்பில் தான் இவன் வந்திருக்கான்னு சொன்னதுமே அங்கே ஹீரோ விடுற மாதிரி இல்லை, அதிகமாக பெட் கட்டினதுமே அதுக்கு மேலே காசு கட்டுறதுக்கு ஷூட் இல்லை. ஸோ அவனை அங்கேருந்து வெளியே அனுப்பி விட்றாங்க. தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே அவன் சொல்கிறான் ஃபஸ்ட் டைம் நான் பெரிய வந்து பணக்காரன்றது எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டேக்கா. வெளியே அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்துட்டு இப்படி வெக்கம் இல்லாமல் கல்யாணம் முடிச்ச 2 பேரும் சேர்ந்து துரோகம் பண்ணிட்டு சுற்றுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை பேசுறதுக்குலாம் உனக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கா, நாங்கள் வந்துட்டு ஒன்று மாதிரி நினைக்கிறியா, நாங்கள் பிஸ்னஸ்க்காக ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே ரொம்ப ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ண வந்ததுமே நான் வந்து இப்போ சிங்கிள் பட் நீ கிடையாது மேரிடு பர்சன், இது பண்ணுறது தப்புன்னு சொன்னதும் நானுமே சிங்கிள் தான்ப்பா, நான் எப்போ மேரேஜ் ஆனேன், எங்கள் மேரேஜ் இப்போ வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆகலை, நான் அவ கூட சேர்ந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு தப்புமே பண்ணது கிடையாது, 2வது வெட்டிங் சர்டிஃபிகேட் கூட கிடையாது அப்படின்ற சொன்னதும் 2 பேர் கிஸ் பண்ணிக்க போகிற டயத்தில் கரெக்டாக பார்த்தா அப்பாங்க ஷியா வந்துடுறா. ஹீரோயின் அங்கே போய் மறைஞ்சிக்கிட்டதுமே அவன் கூட சேர்ந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணால் அவன் பக்கத்தில் கூட விட மாட்டான். ஸோ அவங்க ட்ரிங்க்ஸை வந்து எதையோ கலந்துட்டு கண்டிப்பாக நான் இன்னைக்கு வந்து ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க
யோசிச்சுட்டேக்கா. இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக சேர்ந்து அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பாங்க இவளை எப்படியாச்சும் இங்கேருந்து வேட்டி விடணுமேனு சொல்லிட்டு ஹீரோயின் கால் பண்ணி இப்படி உங்கள் ஹஸ்பண்டோட சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்றத சொல்லும்போது அதை கேட்டுட்டு அவள் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவருக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அவர் கூட சேர்ந்து நீங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வச்சுக்காதீங்க, வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு பயமாயிருது. வேகமாக விழுந்துடுச்சு, அங்கேருந்து போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஷூ வந்து ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக மோசமாக பேசிட்டு அவங்க அம்மாவை பற்றியுமே அசிங்கப்படுத்தினதுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு காலர் பிடிச்சிட்டு எங்கள் அம்மாவை பற்றி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோமே உனக்கு பேசுறதுக்கு நாக்கு இருக்காது அறுத்துருவேண்டான்னு சொன்னதும் நீ வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் உங்கள் அம்மாவை கொலை பண்ணவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேக்கா. அங்கே பண்ணதே வந்துட்டு கிராண்ட் ஃபாதர் தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து மலையில் நனைஞ்சிட்டு திரும்பவுமே எனக்கு துரோகம் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கூட கதவை போய் நாக் பண்ணதுமே அவன் என்ன இப்படி மலையில நனைஞ்சிருக்கான்னு சொன்னதும் அவனை பிடிச்ச அவ பாட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவன் என்னாச்சு படுன்னு சொல்லிட்டு அங்கே படுக்க வச்சுட்டு அங்கே உள்ளே போகிறான். பார்த்தாங்க வந்துட்டு அவங்க சோபா கடியில் அங்கே அவங்க அம்மாவோட நெக்லஸ் எல்லாமே இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிட்டு என்ன இது நீயுமே அப்போ எனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறா. அவளை கண்ட்ரோல் பண்ணவே அவனால் முடியலை. பிறகு அவளை வந்து வம்பு பண்ணி அவன் எப்படியும் வந்து சமாதானப்படுத்தி அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸுமே பண்ணிடுறான். அங்கே வந்து அவன் பாடியில் பார்த்தா ஏகப்பட்ட அங்கே வந்துட்டு மார்க்காக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் இல்லை உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணது தாத்தா தான் சொல்லிட்டு அங்கே வந்து சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசுலேருந்து தாத்தா வந்து ஒரு மோசமான பர்சன் தான் போல் அங்கே ரொம்பவே எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காரு. அவரை கண்டாலே பயமாக தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவன் நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்திரிச்சு ஷியாக்கும் தனக்கு இருந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான். ஸோ அங்கே தாத்தா கூப்பிட்டு வச்சு உனக்கு இருக்க ரொம்ப தைரியம் ஜாஸ்தியாக இருக்குது போலேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அவனுக்கு தாத்தாவை ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே தைரியத்தை வர வச்சுட்டு அங்கே இதுக்கப்புறமே உங்களோட பேச்சை நான் கேட்டுட்டு பயந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். நீ அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சின்ன வயசில் உன்னோட அப்பா அம்மா அப்புறம் அவளோட அம்மா எல்லாத்துக்கும் என்ன நடந்துச்சோ அதே தான் உனக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டாரு. ஸோ அதை கேட்டுட்டு அவன் அங்கே கொஞ்சம் கூட பயப்படாமல் அங்கே தைரியத்தை வர வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அங்கே போலீஸுமே வர வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சதுமே அங்கே அந்த ஆளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு போகும்போது வார்னிங் கொடுத்துட்ருக்காரு. நான் உன்னை இதோட சும்மா மட்டும் விட்டுற மாட்டேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோவில் அங்கே ஹக் பண்ணிட்டு நீ என்ன நடந்தாலும் சரி என் மேலே நம்பிக்கை மட்டும் வை, என்னை வந்து நீ நம்பாமல் மட்டும் இருந்துடாதான்னு சொன்னதும் அவளுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து ஓகேன்னு சொல்கிறா. வந்து நான் தான் வந்து எல்லா தப்புமே பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால் தாத்தா மேலே எதுவுமே வந்துட்டு பழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஷோவை மீட் பண்ணிவிட்டு நீ இப்போ எதுக்காக இந்த மாதிரி வந்து முட்டாள் மாதிரி வேலை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உன்னை வெளியெடுக்கிறதுக்குமே உன்னை எல்லா பிரச்சனையுமே நான் காப்பாற்றுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் அப்பாவை வந்து யோசிக்கிறான். பிறகு அவங்க வந்துட்டு எதுக்காக இந்த கிழவனுக்காக நம்ம போய் ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு எல்லா உண்மைகளையும் அவர்கிட்ட சொல்லிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் பார்ட்டிக்கு அந்த தாத்தாவுமே வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினுமே அப்போ அங்கே போய் இந்த ஆளை பற்றின லட்சணங்கள் உங்களுக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே அவரை பற்றி அங்கே வந்துட்டு போட்டு உடைச்சிடுறான். அதை பார்த்ததுமே அந்த ஆளுக்குமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே சேர்ந்து அங்கே கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடி அங்கே வெளுத்து விட்றாங்க. என்ன மாதிரி ஜென்மம் இந்த ஆள், சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் டார்ச்சர் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அங்கே வந்து ஆர்ட் கேலரியில் நம்ம ஹீரோயின் இருக்கும்போது ஹீரோ அங்கே வர்றான். இது வந்து என்னோட தரப்பில் கான்ட்ராக்ட் நம்ம சைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இந்த கான்ட்ராக்ட் இருக்கட்டும், லைஃப் லாங் நீ என் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்ற செட்டுங்க கேட்டுட்டு ரிங்கை கொடுத்தவங்க மேரேஜுக்காக கேட்டதுமே அதை கேட்டுட்டாங்க. அவளுமே கண்டிப்பாக இதை பற்றி யோசிக்கலாமேன்னு சொல்லிட்டுங்க ஓகேன்னு சொல்கிறா. ஸோ ரொம்பவே வந்துட்டு ரெண்டு பேத்துக்குமே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ரொம்பவே தேங்க்யூ என் கூட சேர்ந்து இவ்வளோ நாள் வந்து கொலாபரேஷன் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு அவள் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டுருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கன்னு இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.